Taste the Daily. தூத்துக்குடி மாவட்டம் புதியம்புத்தூரில் வாக்குச்சாவடி முகவர்கள் மற்றும் கழக நிர்வாகிகளுக்கு பயிற்சி பட்டறை வழங்குவது குறித்த ஆலோசனைக் கூட்டம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மோகன் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இதில் அதிமுக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு, திருநெல்வேலி அதிமுக மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணை செயலாளர் கருப்பசாமி, நெல்லை புறநகர் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவர் பிரதீப் ஆகியோர் ஆலோசனைகளை வழங்கினர். இதில் பேசிய முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு, திமுக ஆட்சியில் நல்லது எதுவும் நடக்கவில்லை எனவும் 2026 ஆண்டு தேர்தல் திமுக ஆட்சிக்கு முடிவு கட்டும் தேர்தல் எனவும் கூறினார். இந்த கூட்டத்தில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். 5 வருஷம் முடிஞ்சவனதான் மக்கள் நல்லது கெட்டதை எண்ணி பார்ப்பாங்க. இந்த ஆட்சியில நல்லதே இல்லை, போல கெட்டதுதான். நல்லது கெட்டதுன்னு சொல்லுவாங்க, நல்லது கெட்டதை பார்த்து தான் முடிவு பண்ணுவாங்க. இந்த ஆட்சியில முடிவு பண்றதுக்கு நல்லது கெட்டது என்று பார்த்தால் வெறும் கெட்டதுதான் இருக்கு, அதை விட தீயதான் இருக்க, நல்லவை ஒன்று கூட இல்லை என்று மக்கள் முடிவு பண்ணுறாங்க. இந்த ஆட்சிக்கு முடிவு கட்டுகின்ற தேர்தலாக இந்த தேர்தல் இருக்க போகிறது. தூத்துக்குடி வடக்கு மாவட்டத்திற்குட்பட்ட ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதி புதுக்கோட்டையில் வாக்குச்சாவடி முகவர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. வடக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான கடம்பூர் ராஜு தலைமை வகித்து அதிமுக அரசின் சாதனைகள் மற்றும் திமுக ஆட்சியின் அவலங்கள் குறித்து மக்களுக்கு எடுத்துரைத்தார். தூத்துக்குடி மேற்கு ஒன்றிய செயலாளர் சண்முகவேல், கிழக்கு ஒன்றிய செயலாளர் ஜவஹர் ஏற்பாட்டில் ஒட்டப்பிடாரம் மேற்கு ஒன்றிய செயலாளர் மோகன் முன்னிலையில் நடைபெற்ற கூட்டத்தில் நெல்லை புறநகர் மாவட்ட ஐடி பிரிவு தலைவர் பிரதீப் உள்ளிட்டோர் பங்கேற்று ஆன்லைனில் கழகத்தினரின் செயல்பாடு குறித்து எடுத்துரைத்தனர். செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கீழ்கட்டளை பகுதியில் அதிமுக சார்பில் மாபெரும் தெருமுனை பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் மாவட்ட செயலாளரும் முன்னாள் எம்பியுமான சிட்லப்பாக்கம் சா ராஜேந்திரன், தலைமை கழக பேச்சாளர் புலவர் நா ராசகோபால், முன்னாள் எம்எல்ஏ பா தன்சிங் ஆகியோர் பங்கேற்று அதிமுக ஆட்சியின் சிறப்பு குறித்தும் திமுக ஆட்சியின் அவலங்கள் குறித்தும் மக்களுக்கு எடுத்துரைத்தனர். பகுதி கழக செயலாளர் ஞா சந்திரசேகர் ராஜா ஏற்பாட்டில் நடைபெற்ற கூட்டத்தில் ஏராளமான கழக நிர்வாகிகளும் பொதுமக்களும் பங்கேற்றனர். பேரறிஞர் அண்ணாவின் 117வது பிறந்தநாள் விழாவையொட்டி சென்னை வில்லிவாக்கம் தொகுதிக்குட்பட்ட ராஜமங்கலம் பகுதியில் அதிமுக சார்பில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் வடசென்னை வடக்கு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் VS பாபு கலந்து கொண்டு ஏழை எளிய பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் கழக அம்மா பேரவை துணை செயலாளர் கொளத்தூர் கணேசன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.